மகிழ்ச்சியின் நேரம். தேவ செய்தி. சகோதரர் பி. ஜெர்வின் ஜாஸ். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மீண்டும் வருகிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு பிரத்யேகமான வசனத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான கேள்விக்குறியோடு இருந்து கொண்டிருக்கலாம், சில தாமதங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், சில காரியங்களில் தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லாவிட்டால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய முற்பட்டு அதை செய்ய முடியாதபடிக்கு சில காரியங்கள் உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம், அதனுடைய 8வது வசனம். சங்கீதம் 138:8 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார், ஆண்டவர் நமக்காக எதையும் செய்ய திராணி உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவர் நமக்காக யாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளும் போதுதான் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு அநேக வீடுகளுக்கு போய் கேட்டோன்னா, அநேக நபர்கள் பேசும்போது சொல்லுகிற காரியம் என்னென்னா, நான் மட்டும் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு காரியத்தை பார்க்குறதுக்கு வேறு யாரும் கிடையாது, நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், நான் தான் அதை செய்யணும், நான் தான் இதை செய்யணும், நான் தான் அப்படி போகணும், என்ன ஒரு சின்ன காரியம்னாலும் எனக்காக பேசவோ, எனக்காக வழக்காடவோ, எனக்காக ஓடி வருகிறதற்கோ யாருமே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பார்க்கிற காரியங்கள் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்க்கிற காரியங்கள் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்க எல்லாவற்றில் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பயங்கரமானது அப்படிங்கிறது இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்களை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடையவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்து முடிப்பார், சகலவற்றையும் செய்து முடிப்பார். பாருங்க, அவர் செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நாமளும் சில காரியங்களை செய்யணும். அதை குறித்து தான் என்னை அவர் சில காரியங்களை செய்யணும்னா நாமளும் சில காரியங்களை செய்யணும். ஏன் அந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, நாம் சில காரியங்களை செய்யும்போது தான் அவர் செய்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். தெளிவாக சொல்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம், அதனுடைய 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவர் செய்கிற காரியங்களில் வேற யாரும் கிரெடிட் எடுத்துக்க விரும்பவே மாட்டார். இவங்களால தான் இந்த காரியம் நடந்துச்சு, இவங்களால தான் இந்த காரியம் நடந்துச்சு, இவங்க தான் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க, இவங்க இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன ஆயிருப்போன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு கிரெடிட்டை வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு தேவனுக்கு விருப்பமே கிடையாது. அப்படின்னா அவரே மொத்தத்தையும் எடுத்துக்கணும்னு விரும்புகிறாரு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு அந்த காரியம் நடந்த பிறகு ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தாமல், ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தாமல், ஆண்டவருக்கு நம்ம துதிப்படாமல் மனுஷங்களை போய் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பிரதர், நீங்கள் இல்லைன்னா என்ன ஆயிருப்போன்னே தெரியாது, உங்களால் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு
நம்ம மனுஷங்களை பிரியப்படுத்துகிறோம். இப்போ நமக்கு வர வேண்டிய சில நன்மையான காரியங்கள் ஏன் தாமதமாகிறது என்றால், நம் மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால தாமதமாயிற்று. அப்போ பைபிள் என்ன சொல்கிறது, ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் நானும் தேவன் சொல்ல நானே தேவன்கிறார். என்ன தவிர உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, என்ன தவிர உனக்கு வேற வழி கிடையாது, என்ன தவிர உனக்கு வேற போக்கிடம் கிடையாது. நானே தேவன், நானே உன்னை ரட்சிக்கிறவர், நானே உன்னை வழி நடத்துகிறவர், நானே உன்னை போஷிக்கிறவர், நானே. நானும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீ இருக்கிறது வரைக்கும், நானும் அப்படிங்கிற ஒரு முடிவை நீ எடுத்து வச்சிருக்கிறது வரைக்கும் உனக்கு அந்த காரியம் நடக்காது. அப்போ நானே அப்படிங்கிற இடத்துக்கு வா. ஆண்டவரை தவிர எனக்கு யாரும் கிடையாது, ஆண்டவரை தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. எல்லாரும் இந்த முடிவை எப்போ தெரியுமா எடுப்பாங்க, கடைசி நேரத்தில் போய் எடுப்பாங்க. ஆமாம், இதுக்கு மேலே எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற இடத்துல போய் எடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டே அந்த இடத்துக்கு போயிருங்க. எல்லா இடத்துலையும் முட்டி மோதி ட்ரை பண்ணி பார்த்து இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே ஆண்டவர் எங்கே போனாலும் நடக்காது, நீங்களே தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருங்க, போய் அமருங்கள். அப்போ பாருங்கள், அமர்ந்திருந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி சில மறைபொருள்கள் இருக்கிறது. நிறைய பேர் அமர்ந்துன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம சும்மா இருந்தால் போதும் ஆண்டவர் செஞ்சிருவார், நீ சும்மா தான் இருக்கணும், வேலையை தான் செய்யாமல் சும்மா இருக்கணுமே தவிர அப்படியே சும்மா இருந்துடக்கூடாது. நீ தேவ பிரசன்னத்தில் அமர்ந்துரு, தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, தேவ பாதத்தில் அமர்ந்துரு. ஒரு சடங்காச்சாரமான ஜெபத்தையும் ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவ வாழ்க்கையும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்காத. தேவ சமூகத்தில் அமர்ந்து எப்போதும் அவரை துதித்து கொண்டே இரு. தேவ சமூகத்திலையும் தேவ பிரசன்னத்திலையும் அமர்ந்திருக்கிறவங்கள நம்ம தனியாக கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான வரங்கள்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அது சும்மா பார்த்தாலே போதும், நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுடைய வாயிலிருந்து எதிர்மறையான எந்த வார்த்தையுமே வராது, நெகட்டிவான எந்த வார்த்தையுமே வராது. ஏனென்றால் தேவ பிரசன்னம் நிறைவானதாக இருக்கிறது, தேவ பிரசன்னம் நேர்மறையுடையதாக இருக்கிறது. அதனால் அங்கே நெகட்டிவ்னஸுக்கு இடம் இல்லை, எதிர்மறையான காரியத்துக்கு இடம் இல்லை. ஒரு மனுஷன் நான் தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறேன், தேவ சமூகத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவன் எதிர்மறையான வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறான்னா அவன் தேவ பிரசன்னத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ தேவ பிரசன்னத்துக்கு உண்மையாக இடம் கொடுங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எனக்கு தேவ பிரசன்னம் தான், அவர் காரியத்தை வாய்க்க செய்யட்டும், அவர் காரியத்தை நடப்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து படிங்க. அவருக்காக அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவருடைய வேலைக்காக காத்துருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ தேவ பிரசன்னத்தில் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு போய் ஒரு மனுஷன் உட்கார்வானே, ஆனால் அவன் அங்கேருந்து திரும்ப வரும் பொழுது கழுக போல வருவான். பாருங்க, கழுகு இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பறவை. பாருங்க, கழுகுக்கு 2 ஆயுட்காலம் உண்டாம். முதலாவது ஆயுட்காலம் 40 வருஷம். அந்த 40 வருஷம் நெருங்கும் போது இந்த கழுகுனுடைய நகங்கள்லாம் ரொம்ப வளர்ந்து அது ஒரு அலங்கோலமான ஒரு நிலைமைக்கு போயிடும். அதனுடைய அழகு இருக்குது பார்த்தீங்களா, அது வேட்டையாட முடியாதபடிக்கு ஒரு அலங்கோலமான நிலைமைக்கு போயிடும். அதனுடைய சிறகுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாக வளர்ந்து 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 அதனால சரியாக பறக்க முடியாதபடி, அல்லாவிட்டால் உயர்ந்த ஸ்தானத்தில் பறக்க முடியாதபடி ஒரு அலங்கோலமான இடத்துக்கு போயிடும். அப்போதான் இந்த கழுகு என்ன செய்யுமானா, உயர்ந்த மலை சிகரங்களை தேர்ந்தெடுத்து அங்கே போய் உட்கார்ந்துருமா. உட்கார்ந்துட்டு
இந்த நகத்தெல்லாம் உடைச்சி போட்டுரும், அந்த சரீரத்தில் பாரமாக இருக்கிற அந்த இறகை எல்லாத்தையும் பிச்சு போட்டுரும். கடைசியாக இந்த அலங்கோலமாக இருக்க வாயும் உடைச்சி போட்டுரும். உடைச்சி போட்டுட்டு அது வளர்றது வரைக்கும் காத்து கொண்டே இருக்கும். வளர 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 அந்த பாறைகளில் வச்சு அதை செதுக்கிட்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுமா இந்த டைமிங். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு இளம் கழுகா உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு 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 பலனையும் இறைய பட்சிக்கிற அழகிய நகங்களையும் அதை பீறி தின்கிற அழகான அலகுகளையும் அது பெறுமாம். அதுக்கு பிறகு திரும்பவும் ஒரு 40 வருஷம் வாழுமாம். பாருங்கள், கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய அடைக்கலத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் மறைந்திருக்கும் பொழுது இந்த கழுகுகளை போல திரும்பவும் செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். உலக மனுஷன் சொல்லுவான், இதுக்கு மேலே இவனுக்கு வாழ்க்கை இல்லை. உலக மனுஷன் சொல்லுவான், இதுக்கு மேலே இவன் எழும்பி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிமா. ஆனால் தேவ பிரசனம் முன்னிலைமையை காட்டிலும் அதிகமான வீரியத்தோடு, அதிகமான வலிமையோடு, அதிகமான மன உறுதியோடு உங்களை அநேக இடங்களுக்கு கொண்டு செல்லும். எனவே கர்த்தருடைய சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் உட்கார்றதற்கு அதிகமான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள். 2வது பாருங்கள், இந்த அமர்ந்திரு அப்படிங்கிற வார்த்தை இடம் கொடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறது. சரிங்களா? ஏன் இடம் கொடுக்கணும்? ஏன்னா அப்பந்தான் தேவன் கிரியை செய்ய முடியும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிமித்தமாக நாங்கள் ஒரு சிலராய் சேர்ந்து பேசி கொண்டிருந்தோம். அப்போது அதை லீட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அண்ணன் சொன்னாங்க, பாருங்கள், நம்ம நிறைய பேர் சேர்ந்து செய்கிறோம், ஆனால் எல்லா டைமும் எல்லாத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதுங்க. யாராவது ஒரு ஆள் இதை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. ஒன்றில் ஏன்ட்ட விட்டுருங்க, இல்லை நீங்கள் யாராவது அதை பொறுப்பெடுத்துக்கோங்க. இல்லை நான் ஒரு சைடு இழுப்பேன், நீங்கள் ஒரு சைடு இழுப்பீங்க. அது கடைசி வரைக்கும் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வராமல் அது டிலே ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நம்மளும் அநேக நேரம் இந்த மாதிரியான காரியங்களை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். பாருங்கள், நம்ம ஒரு காரியத்தை செய்ய எத்தனிக்கிறோம், அந்த காரியம் நம்முடைய அனுபவத்தினாலும், நம்முடைய சுயத்தினாலும், நமக்கு இருக்கிற ஞானத்தினாலும், நமக்கு இருக்க அனுபவத்தினாலும் அதை செய்ய நினைக்கிறோம். அதை செய்ய நினைக்கிறது வரைக்கும் கர்த்தரால் எதையுமே செய்ய முடியாது. அப்போ அவருக்கு இடம் கொடுக்கத்தக்கதாக நம்ம உட்கார்ந்துட்டோம்னா, நம்ம அமர்ந்திருந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா அவரால் வேலையை சரியாக செய்ய முடியும். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 17, 18 ஆகிய வசனங்களை நாம் தெளிவாய் வாசிப்போமே ஆனால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சம்பவம்? அவர் மலையில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கங்கிறாரு. அப்போ சீஷன் சொல்கிறான், எங்களிடத்துல 5 அப்பமும் 2 மீனும் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார். இப்போ அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சிருக்கிற பையனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்றுலே கொடுக்கணும், இல்லாட்டா அவனே வச்சு ஏதாவது செய்யணும். ஒன்றுலே மொத்தமாக ஆண்டவர் கையில் கொடுத்துடணும், இல்லாட்டா அவன் வச்சுக்கிட்டு ஏதாவது செய்யணும். ஒருவேளை அவன் தன்னுடைய கரங்களில் வச்சு, அல்லாவிட்டால் சீஷர்கள் தங்களுடைய கரங்களில் வைத்து நானே ஏதாவது செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒன்று அது தவறாகி போயிருக்கும், இல்லாட்டா அந்த பையன் மட்டும் பசியாறி இருப்பான். ஆனால் எப்பொழுது அவைகளை இயேசு கிறிஸ்துடைய கரங்களில் கொடுத்தாங்களோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிச்சுது. அந்த நொடிப்பொழுதில் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிச்சுது.
வந்திருந்தவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லை, மீதியானவைகளை எடுத்தார்கள். மீதியானவைகளை எடுத்தார்கள். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இதை தான் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளே பார்க்கணும், நானே செய்யணும், நீங்கள் செய்கிறது நல்லதாக கெட்டதா? நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? ஏன் ஞானத்தினாலையும், ஏன் அனுபவத்தினாலையும், ஏன் சுயபலத்தினாலையும் செய்கிறதன் முடிவு என்ன? அது ஒரு பாசிட்டிவாக வந்துட்டா ஓகே. ஆனால் செஞ்சு பார்த்துட்டு நாம் தானே சோர்ந்து போய் உட்கார்றோம், நாம் தானே புலம்பி தள்ளுறோம். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அவர் கையில் கொடுத்துட்டு அவர் வேலை செய்யட்டும், நம்ம அமைதியாக இருக்கிறது தான். அவர் கையில் போயிடுச்சுன்னா அது வேறு லெவலுக்கு மாறும். கடைசியாக அமர்ந்திரு என்கிறதான வார்த்தை காத்திரு அமர்ந்திரு என்கிறதான வார்த்தை காத்திரு என்ற ஒரு பொருளையும் நமக்கு கொடுக்கிறது. வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. பிரசங்கி 3:11 அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். அவர் சகலவற்றையும், எல்லாத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு, அறுக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு, நடுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, பிடுங்கிறதற்கு ஒரு காலம் உண்டு, இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம நினச்ச உடனே நடந்துடணும், நம்ம நினச்ச உடனே எல்லா காரியமும் மாறிடணும். ரேஷன் கடையில் போய் சாமானம் வாங்கிறதுக்கு இருக்கிற பொறுமை கூட கர்த்தரிடத்திலிருந்து பதிலை வாங்கிறதுக்கு எனக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. அவசரப்பட்டு 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 ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு, ஏதாவது ஒரு காரியத்தில் போய் மாட்டி மொத்தமாக குழம்பி போயிருக்கிறாங்க. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவருக்கு தெரியும் எதை எப்போ செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு அவருக்கு தெரியும். எதை எப்போ செஞ்சால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு அவருக்கு தெரியும். நம்முடைய கால்குலேஷன் வேணால் தப்பாகும், நம்முடைய கணக்கீடு வேணால் தப்பாகும், ஆனால் கர்த்தருடைய கால்குலேஷன் ஒரு நாளும் தப்பாகாது. அவர் செய்யட்டும், பொறுமையாக காத்துருங்க. இந்த 3 காரியத்தையும் நாம் செய்வோமே ஆனால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் நிச்சயமாய் செய்து முடிப்பார். இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய சுயம், நம்முடைய அவசரம், நம்முடைய ஞானம், நாம் தேவ சமூகத்தில் உட்காராமல் இருக்கிறது. சொல்லுங்கள், ஆண்டவர் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாகட்டும்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்போதும் தகப்பனே, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் சுயம் அதிகமாய் வெளிப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்களில் மனுஷீக ஞானம் அதிகமாய் வெளிப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்களில் தேவ பிரசன்னத்தில் உட்காராமல் தங்களுடைய சுய பலத்தினாலும் சுய ஞானத்தினாலும் ஓடுகிறார்கள், அந்த காரியங்கள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து சார்ந்து கர்த்தரையே சார்ந்து முடிவெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. இவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாய் மாறட்டும் ராஜா. அதற்குரிய பொறுமையும் ஞானத்தையும் பலனையும் கொடுங்க ராஜா. அப்பா, கழுகுகளை போல எழும்பட்டோம் ராஜா. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவங்க முடிஞ்சு போகட்டும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த சூழ்நிலைகள் மாறட்டும், அந்த காரியங்களில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தரே இவர்களுக்கு வழக்காடி இந்த காரியங்களில் ஒரு ஜெயத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எதிராக இருக்கிற மனுஷர்களை நாங்கள் நம்பவில்லை, எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மனுஷர்களை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை. எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை மட்டுமே சார்ந்திருக்கிறோம்ப்பா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்பா, எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறாங்களோ அதிலிருந்து ஒரு விடுதலை இப்போதே உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு மாறுதல் இப்போதே உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதங்களை ருசிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஸோ ஹாப்பியாக இருங்க. சொன்ன காரியங்களெல்லாம் ஒருக்க கூட நினைவு கூறுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நித்தியமை தங்கும். God bless you all. Amen.